இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாள் தியான பகுதி யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினார். முந்தின அதிகாரம் சொல்லுகிறது, கர்த்தர் அவங்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு முன் நடந்தார். அப்போ பாருங்க, ஆண்டவர் ஏதோ சும்மா இல்லை, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி தம்முடைய ஜனத்தை அவர் நடத்தி கொண்டு போகிறார். அப்படியே நடத்தி கொண்டு போகிற வேலையில சத்ரு விடல, பார்வோன் அவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ரதங்களோடு அவர்களை தொடர்ந்து வருகிறான். அப்போ 14:10 இப்படியே சொல்றாங்க, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்றதை விட அடுத்தது சொல்றாங்க, முறையிடுறாங்க, எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லையா என்று எங்களை சாகும்படிக்கா இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீர். பாருங்க, நம்மளுடைய லைஃப்ல கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம சந்திக்க நேரிடும். இங்க இஸ்ரவேல் ஜனங்க இவ்வளவு ஆண்டவருடைய கிரியைகளை அற்புதங்களை பார்த்தவர்கள் தங்கள் கண்களுக்கு முன்பாக அதை கொண்டு வந்து தங்கள் கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்திருக்கலாம். ஆங்கிலத்தை சொல்லணும் அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் காட், நாட் ஆன் அவர் ப்ராப்ளம். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனை மேலே தான் நம்முடைய கண்ணை நோக்கமாக வைக்கிறோமே தவிர பிரச்சனையை தீர்க்கிற தேவனை நோக்கி பார்ப்பதில்லை. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களும் பார்வோனையும் அவன் சேனையையும் நோக்கி கண்களை ஏறெடுத்து பார்க்குறாங்க. பிரச்சனையை ஏறெடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பயம்தான் வரும், இப்படி புலம்ப ஆரம்பிச்சிரும், நடுங்க ஆரம்பிச்சிரும். எங்களுக்கு எகிப்தில் பிரேத குழிகள் இல்லையா என்று எங்களை இந்த வனாந்திரத்தில் சாகும்படிக்கு அழைத்து வந்தீர். கர்த்தர் ஒரு ஜனத்தை ஒருத்தனை கொண்டு வர்றார் அப்படின்னா அவன் அழியும்படிக்காக கொண்டு வர்றார். அதுக்கு அவர் எகிப்திலேயே அவங்கள விட்டுருக்கலாமே. அப்போ அவங்கள வாழ வைக்கணும், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகணும், அவங்கள ஆசீர்வாதமாக வைக்கணும் தானே ஆண்டவர் கொண்டு வர்றார். அப்போ ஏன் ஒரு மனுஷன் அப்படி போலோம்னா நாங்கள் சாகும்படிக்கா இல்லைங்க, அதற்காக இல்லை. அதற்கு அவர் நம்மளை அடிமைத்தனத்திலேயே விட்டுருக்கலாம். அவர் அதிலிருந்து மீட்டு வந்திருப்பார், தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலே அது செய்திருப்பார். ஆனால் அவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நிச்சயமாய் கொண்டு போய் சேர்ப்பார். பாருங்க, இங்க ஜனங்க இப்படிதான் பேசினாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர் வாக்கில உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால அவர் சொல்றாரு, நீ ஜனங்களை அமர்ந்திருக்க சொல்லு. இன்றைக்கு அவங்க சும்மா இருப்பாங்க, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்வார். இன்னைக்கும் நம்மளை அழைத்தவர் பாருங்க உண்மையுள்ளவர். சில நேரத்துல நம்ம தடுமாறும் பொழுது, பிரச்சனையை பார்த்து நம்ம நடுங்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்க ஒண்ணு செய்யுங்க, நீங்க அமர்ந்திருந்து என்ன நோக்கி பாருங்க. யூ ஃபோக்கஸ் ஆன் காட், நாட் ஆன் யுவர் ப்ராப்ளம். என்ன நோக்கி பாருங்க, அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அவரை நோக்கி பார்த்த ஒரு முகத்தையும் அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். இந்த காலை வேளையில ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி பிரச்சனை மலை போல இருக்கலாம், பெரிய பர்வதம் போல இருக்கலாம். ஒண்ணு செய்யுங்க, நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய கண்கள், நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கட்டும். அந்த முகத்தின் பிரகாசம் நமக்கு ஒத்தாசை அனுப்பும், நமக்கு கிருபை அனுப்பும், நம்மை ரட்சிக்கும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.